அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 8ஆம் இடம் இந்த பதிவுல தான் நம்ம இந்த வீடியோ இருக்க போகுது. 8ஆம் இடத்தினால ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்ன்றதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 8ஆம் இடம் என்பது மனிதனுடைய ஒரு அவயோக பாவமாக, மறைவு பாவமாக வரையறுக்கப்படுகிறது ஜோதிடத்துல. கஷ்டங்கள் நிறைந்த பாவம். ஜாதகருடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய பாவமும் இந்த 8ஆம் இடம் தான். நஷ்டங்கள், இழப்பு, அவமானங்களையும் தண்டனைகளையும் 8ஆம் இடம் சொல்லுது. ஆனா இதே 8ஆம் இடம் நிறைய நல்ல பலனை சொல்லுது. எதிர்பாராத பணம். வாழ்க்கையில ஒரு மனிதர் பெரும் தொகையை பார்க்க வேண்டும்னா அது 8ஆம் இடத்தினுடைய துணை இருந்தா தான் பார்க்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய இடமாற்றத்தை பற்றி சொல்லுது. பூர்வீகத்துல பிறந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாம இருந்து இடமாற்றத்தினால் ஒரு ஜாதகர் வெற்றி பெறாருன்னா அது காரணம் 8ஆம் இடம் தான். வெளிநாடு தூரதேச வாழ்க்கைகள் எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தாரோ அந்த சூரிய ராஜ்யத்தை விட்டு வேறு சூரிய ராஜ்யத்திலே ஒரு மனிதனை வெற்றி பெற செய்வது இந்த 8ஆம் இடம் தான். அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எப்படி இருந்தா இந்த 8ஆம் இடத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களான தீர்க்க ஆயுளோடு இருப்பது, வெளியூர் தூரதேசங்கள் சென்று அங்க பொருட்களை சேர்ப்பது, இடமாற்றத்தினால் பூர்வீக இடத்தை விட்டு வெளியிடத்துல ஒரு ஜாதகர் கௌரவ பெயர் புகழோடு வாழ்வது, எதிர்பாராத பெரு பணங்களை பெற்று ஜாதகர் கற்பனையிலும் நினைக்காத செல்வ வளங்களை பெற்று வாழ்க்கை மேம்படக்கூடிய அமைவு, இதற்கெல்லாம் எந்த கிரக தொடர்புல இருக்கணும் 8ஆம் இடம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் யார், அந்த கிரகம் யார், தொடர்பு எப்படி இருக்கணும்ன்றதையும் தெளிவா பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடத்தினால் அதிர்ஷ்டம் கிடைக்கணும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம பாவத்தினால் ஒரு மனிதன் இடமாற்றத்தை பெற்று வெளிநாடு தூரதேசத்துல இருக்கிறதா இருக்கட்டும், பெரும் பொருளாதாரத்தோடும் தீர்க்க ஆயுளோடும் இருப்பதற்கு 8ஆம் இடம் எப்படி இருக்கணும்? முதல்ல மேஷத்தில் பிறந்தவருக்கு தன்னுடைய ஆதிபத்திய கிரகமான செவ்வாயே 8ஆம் மனைக்கு அதிபதி ஆவார். விருச்சக மனைதான் அஷ்டம பாவம். இந்த விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் தான் அஷ்டமாதிபதியா வர்றார். அப்ப இந்த 8க்கு அதிபதி செவ்வாயோடு யாருக்கெல்லாம் சூரிய குரு தொடர்பு நிகழ்ந்து விடுகிறதோ, செவ்வாயோடோ 8ஆம் இடத்தோடோ சூரிய குரு தொடர்பு நிகழக்கூடிய ஜாதகர்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் பெரும் யோகத்தை அனுபவிக்கிறார். இடமாற்றத்தினால் வாழ்க்கையில பெரும் வெற்றியை அனுபவிக்கிறார். வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை அனுபவிக்கிறார். கௌரவ பெயர் புகழத்தை ஜாதகர் அனுபவிக்கிறார். இதற்கு 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யுதுன்னா, 8ஆம் இடம் அல்லது ஆதிபத்திய கிரகமான செவ்வாயோடு குரு சூரிய தொடர்புகளில் இருந்தால் 8ஆம் இடம் பெரும் அதிர்ஷ்டத்தை தருகிறது. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு 8ஆம் இடம் எப்போது அதிர்ஷ்டத்தை நிகழ்த்துகிறது? 8ஆம் இடம் ரிஷபத்திற்கு வரக்கூடியது அபயோக மனைன்னு சொல்லக்கூடிய தனுஷு மனை வருகிறது. அதனுடைய அதிபதி குரு வர, குருவும் இந்த தனுஷு மனையும் தான் ஒரு ரிஷப லக்ன ஜாதகர் வெளிநாடு தூரதேசங்கள் சென்று வாழ்வது அல்லது பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் சென்று வாழ்வது, எதிர்பாராத பெருமனங்களை எல்லாம் சுட்டி காட்டுறது, நல்ல ஆயுளை சுட்டி காட்டக்கூடிய மனை. அப்ப இந்த 8ஆம் இடத்தின் மூலியமா எப்ப நன்மை கிடைக்கிறது அப்படின்னா, ரிஷபத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடமான தனுசு மனையோடு அதிபதி குரு பகவானோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லது பாக்யாதிபதி இந்த 2 பேர், அதாவது புதன் அல்லது சனி 8ஆம் இடத்தோடோ அதிபதியான குருவோடு ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பாராயின் இந்த ரிஷப லக்ன ஜாதகர் வாழ்க்கையிலே இடமாற்றத்தினால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் தூரதேசங்கள்ல கௌரவ பெயர் புகழோடு வாழக்கூடியவர். தசை நடப்பில் வரும்பொழுது பெரும் பணங்களையும் பெரும் சொத்துக்களையும் பெற்று சமூகத்துல ஒரு அங்கீகாரமிக்க உயர்மட்டத்திற்கு வரக்கூடிய நபர். வாழ்க்கையவே ரொம்ப சிரமத்தில் போன வாழ்க்கையை உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லும். இதற்கான விதி தனுஷு மனை குருவோடு புதன் மற்றும் சனியினுடைய தொடர்பு இருந்தால் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடம் யோகம் செய்யும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யும்? 8ஆம் இடத்தினால் எப்பொழுது நன்மை? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களான பெரும்பணம், தூரதேச வாழ்க்கை, எதிர்பாராத வெற்றிகள், ஜாதகர் வெளியில் சொல்ல முடியாத பெரும் உயரத்தை அடைகிற நிலையில இந்த 8ல இருக்கு. நல்ல தீர்க்க ஆயுள்லாம் இருக்கு. இதெல்லாம் யோக பலன்கள். அப்ப மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் யோக பலனாக இந்த 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களை அனுபவிக்கணும்னா 8ஆம் இடம் மகர மனையாவும் அதிபதி சனியும் வரார். இந்த சனியோடோ மகரமனையோடோ, இந்த சனி பகவானோடோ மகரமனையோடோ ஆதிபத்திய ரீதியில சுக்கிர பகவான் அல்லது புதன் பகவான் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளணும். ஒண்ணு மகரத்தையோ அல்லது சனி பகவானையோ தொடர்பு கொள்றாருன்னா இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு 8ஆம் இடம் யோகம் செய்கிறது.
கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தில் பிறந்த ஜாதகருக்கு 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யுது? 8ஆம் இடத்தினுடைய யோக காரகங்களான வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கை, எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத செல்வங்கள், நல்ல தீர்க்க ஆயுள், அதோட மட்டும் இல்லாம ஜாதகர் ஏதோ ஒரு இடத்தில் பயணப்பட்டவரை ஒரு உயர்மட்டத்திற்கு பயணம், இதெல்லாம் கொடுக்கிறது இந்த 8ஆம் இடம் தான் நல்ல பலனாக. இப்படிப்பட்ட இந்த 8ஆம் இடம் கடக லக்னத்திற்கு நன்மை செய்யணும். 8ஆம் இடம் என்ன மனை வருகிறது? கும்பமனை வருகிறது. கடகத்திற்கு 8ஆம் மனையாக கும்பமும் அதிபதி சனியும் வரார். அப்ப சனியும் கும்பமனையும் இயல்பாக அவயோக மனை ஆயினும் கூட இந்த 8ஆம் இடமான கும்பமனையோடோ சனி பகவானோடோ கடகத்தில் ஜனனித்தவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாயோ பாக்யாதிபதியான குருவோ ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டால், கும்பமனையவோ சனி பகவானே தொடர்புல இருக்குன்னா இந்த குரு மற்றும் செவ்வாய் கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு பெரும் யோகங்களை 8ஆம் இடம் நிகழ்த்துகிறது. பெரும் யோகம், பெரும் தூரதேச பயண ஆதாயங்களோடு ஜாதகரை வெற்றி பெற செய்கிறது. வெளியூர் தூரதேசங்கள் சென்று வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய நிலையெல்லாம் கொடுக்குது. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் இடம் எப்பொழுது யோகம் செய்யும்? சிம்மத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு 8ஆம் மனையாக வருவது ஆதிபத்திய ரீதியில மீனமனையும் அதிபதி குரு பகவானும் வர. இப்ப இந்த குருவும் மீனமும் தான் சிம்மத்தில் பிறந்த ஜாதகருக்கு 8ஆம் மனையாக அமைகிறது. அப்ப 8ஆம் இடத்தினுடைய யோக காரகங்களான எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத தனங்கள், வெளியூர் தூரதேச வாழ்க்கைகள், அது போல தீர்க்க ஆயுள் எப்ப சிம்ம லக்னத்திற்கு கிடைக்குதுன்னா இந்த 8ஆம் மனையான மீனத்தோடோ அல்லது குரு பகவானோடோ ஆதிபத்திய ரீதியில் ஸ்தான பலத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது, செவ்வாய் தொடர்பு கொள்வது, சூரியன் தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில 8ஆம் இடத்தை யோகமா செயல்படுத்தி கொடுக்கும். ஜாதகர் தூரதேசங்கள்ல அல்லது வேறு இடங்கள்ல பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல சென்று கௌரவ பெயர் புகழோடு வாழ்கிறார். அப்ப மீனம் குரு பகவானோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் செவ்வாய் சூரியனும் தொடர்பு கொண்டால் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வங்கள் கிடைக்கிறத பார்க்க முடியுது. 8ஆம் இடம் யோகமா செயல்படுறது பார்க்க முடியுது. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகருக்கு 8ஆம் இடம் எப்பொழுது யோகம் செய்யும்? கன்னிக்கு 8ஆம் மனையாக வருவது முழு அவயோக மனைன்னு சொல்லக்கூடிய மேஷ மனையும் அதிபதி செவ்வாயும். அவயோக மனையாச்சே 8ஆம் இடம் எப்படி யோகம் செய்யும்? யோகம் செய்யும். கன்னி லக்னத்துல பிறந்தவரையும் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கும், வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும், எதிர்பாராத விருதனங்களை கொடுக்கும், தீர்க்க ஆயுளை கொடுக்கும். எப்பொழுது என்றால் இந்த மேஷமனையோடும் செவ்வாயோடும் ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிரனும் சனியும் தொடரும். சுக்கிரனோ சனியோ ஏதேனும் ஒரு கிரகம் மேஷமனை செவ்வாயோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் தொடர்பு கொண்ட கன்னி லக்ன ஜாதகருக்கு 8ஆம் இடம் யோகமா செயல்படும். 8ஆம் இடத்தினால் யோக பலனை ஜாதகர் அனுபவிக்கிறார். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்திலே பிறந்த ஜாதகருக்கு 8ஆம் மனை எப்போ யோகமா வேலை செய்யும்? துலாத்திற்கு 8ஆம் மனை என்ன வரும்? ரிஷபமனையே வருகிறது. தன்னுடைய லக்னாதிபதியின் மறுமனையான ரிஷபமனையே அஷ்டமாதிபத்தியமா வருது. அப்ப 8ஆம் மனையும் சுக்கிரனும் தான் இந்த வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியவர், இடமாற்றத்தினால் வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், பிறந்த சூரிய தேசத்தை விட்டு வேறு சூரிய தேசத்துல வெற்றியை குறிக்கிறதோ இந்த 8ஆம் மனை தான். 8ஆம் மனையினுடைய யோகமாக பெரும்பணம் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு துலாம் லக்னக்காரருக்கு இதெல்லாம் நல்லது நடக்கணும், நல்ல பலனை மட்டும் அனுபவிக்கணும்னா இந்த 8ஆம் மனையோடு ஆதிபத்திய ரீதியில புதனோ சனியோ ஸ்தான பலத்தை இழக்காம தொடர்பு கொள்ளணும். எந்த மனையில ரிஷபத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, சுக்கிரனை தொடர்பு கொண்டாலும் சரி, துலாத்திலே பிறந்தவருடைய வாழ்க்கை பெரும் அதிர்ஷ்டமா இருக்கும். இடமாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறிய நபராக மாற்றி கொடுக்கும். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்திலே ஜனனித்தவருக்கு 8ஆம் இடம் எப்ப யோகம் பண்ணும்? 8ஆம் மனையாக வரக்கூடியது ஆதிபத்திய ரீதியில மிதுனமனை. மிதுனமனைய அதிபதி புதனும் தான் விருச்சகத்திற்கு 8ஆம் மனையாக வருகிறது. இப்ப இந்த 8ஆம் இடம் யோகம் பண்ணணும். 8ஆம் இடத்தினுடைய யோகமாக பெரும் சொத்துக்கள் இருக்கு, அது போல இடமாற்றம் இருக்கு, வெளிநாடு தூரதேச பயணங்கள் இருக்கு, ஜாதகர் வெளியில் சொல்ல முடியாத பெரும்பணங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்துலதான் இருக்கு. தீர்க்க ஆயிலும் 8ஆம் இடம், இதெல்லாம் யோகமா நடக்கணும். எப்ப நடக்கும்? விருச்சக லக்னத்திற்கு பொதுவாகவே மிதுனமனையும் புதனும் அவயோகமாச்சே. ஆனால் இதே விருச்சக லக்னக்காரர் சில நிலைகள்ல பெரும் சொத்துக்களையும் செல்வங்களையும் வெளிநாட்டு வாழ்க்கையை சக்சஸ் பண்றார், பெரும்பணம் சம்பாதிக்கிறார், இடமாற்றத்தினால் பெரும் யோகங்களை அனுபவிக்கிறார், நல்ல ஆயுளோடு இருக்கிறார். எப்பொழுது என்றால் இந்த மிதுனமனை புதன் பகவானோடு ஆதிபத்திய ரீதியில் ஸ்தான பலத்தை இழக்காமல் சந்திரனோ செவ்வாயோ தொடர்பு கொண்டா பெரு அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் விருச்சகத்தில் பிறந்தவருக்கு யோகமா வேலை செய்யுது. தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுஷிலே ஜனனித்த ஜாதகம் 8ஆம் இடம் எப்ப யோகம் பண்ணும்? 8ஆம் மனையாக கடகமனையும் அதிபதி சந்திரனும் வரார். இந்த சந்திரனும் கடகமனையும் தான் தனுஷிற்கு 8 யோகம் பண்ணுமான்றத சொல்லுது. அப்ப இந்த 8ஆம் மனையான கடகத்தோடோ சந்திரனோடோ ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாய் சூரியன் தொடர்பு கொண்டாருன்னா
இந்த தனுசு லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்தை யோக பலனை அனுபவிக்கிறார். எப்படியெல்லாம் இருக்கும்? வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கையினால் யோகம், பெரும் சொத்துக்கள், பெரும் நிலங்கள். சாதாரணமாக இருந்த மனிதர் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு வெற்றி அடைவது, நல்ல ஆயுளோடு ஜாதகரை வாழச் செய்கிறது இந்த 8ஆம் இடத்தினுடைய காரகங்கள். எப்பொழுதென்றால் செவ்வாய் சூரிய தொடர்புகள் இருக்கும்போது. மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகர லக்னம், 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யும்? 8ஆம் மனையாக சிம்மமனை வருகிறது, அதிபதி சூரியன் வரார். சூரியனும் சிம்மமனையும் தான். மகரத்தில் பிறந்த ஒருத்தர் வேற தேசங்கள் சென்று வெற்றி பெறுவாரா? வேற ஊர் சென்று வெற்றி பெறுவாரா? எதிர்பாராத பெரும்பணம்லாம் கிடைக்குமா? நல்ல ஆயுள் உண்டான்றதை சொல்லுது. இது யோகமா செயல்படணும் மகரத்திற்கு. ஏன்னா 8னாலே சூரியனா வந்துடுறார், அவையா வந்துடுறார். அப்ப மகரத்தில் பிறந்தவருக்கு இந்த 8ஆம் மனை அல்லது சூரியனோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில 8ஆம் இடத்தின் வாயிலாக நல்ல பலன்கள் உண்டு. மகர லக்ன ஜாதகருக்கு பெரும் செல்வங்கள் கிடைக்கிறது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது தசையில. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, யோகத்தை எப்பொழுது 8ஆம் இடம் செய்கிறது. கும்பத்திற்கு 8ஆம் மனையாக கன்னி மனையும் அதிபதி புதனும் வரார். இந்த புதனே 5க்கு அதிபதியா வரா, இயல்பாகவே அவர் யோகரா இருக்கிறார். எனினும் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய காரகம் நல்ல முறையில கும்பத்திற்கு கிடைக்கணும். என்ன காரகங்கள் வந்துடும்? நல்ல ஆயுளோட இருப்பது, வெளியூர் சென்று வாழ்க்கைய நல்ல முறையில செயல்படுத்துவது, பெரும் பணத்தை பெறுவது, புகழை பெறுவது. இது அதாவது புகழ் இல்ல, மறையா புகழ். அதாவது எந்த ராஜ்யத்துல பிறந்தாரோ அந்த ராஜ்யம் இல்லாம வேறு ராஜ்யம் போய் ஒரு சொகுசான வாழ்க்கையெல்லாம் இந்த 8ஆம் இடம் தான் கொடுக்குது. அது போல வெளியில் சொல்ல முடியாத தனங்கள்லாம் கொடுக்குது. அப்ப கும்ப லக்னத்திற்கும் இந்த புதன் ஒரு வகையில எப்படி இருந்தா, இந்த புதனும் அந்த கன்னியும் இருக்கணும்னா இந்த பெரும் அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பதற்கு கும்பத்துல ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம சுக்கிர பகவானுடைய தொடர்பு, ஸ்தான பலத்தை இழக்காம சனி பகவானுடைய தொடர்பு. சுக்கிர சனி பகவான் ஸ்தான பலத்தை இழக்காமல் கன்னி மனையையோ புதனையோ தொடர்பு கொண்டால் கும்பத்தில் பிறந்தவருக்கு பெரும் அதிர்ஷ்டம். ஜாதகர் கண்டிப்பாக 8ஆம் இடத்தினுடைய அந்த அதிர்ஷ்டகாரகங்களை அனுபவிப்பார். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனித்த ஜாதகம் எப்பொழுது 8ஆம் இடத்தின் வாயிலாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறார். மீனத்தில் பிறந்த ஒருத்தர் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும், தூரதேசம் போய் செட்டில் ஆகணும், பெரும் பணம் சம்பாதிக்கணும், தீர்க்க ஆயுளோட இருக்கணும், இந்த 8ஆம் இட யோகமா இருக்கணும். மீனத்துக்கு யார் 8ஆம் மனையாக வர்றாருன்னா இயற்கையிலே அவயோகர் சொல்லக்கூடிய துலாமனையும் அதிபதி சுக்கிரனும் வரார். அப்ப மீன லக்னத்துல பிறந்தவர் எதிர்பாராத பெரும் சொத்துக்கள், தூரதேச வாழ்க்கைகள், வெளியூர் தூரதேச பயணத்தினால் வெற்றி கிடைக்கிறது, வெளியில் சொல்ல முடியாத பணங்கள் கிடைக்கிறதெல்லாம் எப்ப கிடைக்குதுன்னா இந்த துலாமனை சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காமல் சந்திரனோ செவ்வாயோ தொடர்புல இருக்குன்னா மீனத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடத்தின் வாயிலாக பெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல நம்ம மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் இந்த 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யுன்றதை பத்தி சொல்லியிருக்கிறோம். நம்ம சொன்ன இந்த கிரகங்களை ஏதாவது ஒண்ணு ஸ்தான பலத்தோட உங்க ஜாதகத்துல தொடர்புல இருந்தாலும் கண்டிப்பா வாழ்க்கையில பிறந்த இடத்தை விட்டு வெளியிடம் சென்று கௌரவத்தை அனுபவிப்பீங்க. நீங்க புதுசா ஒரு பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய ஜாதகம்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.